ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசையானது வருது. இந்த கொடூர ஆபத்தான அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தலையெழுத்து மாறக்கூடிய தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தலையெழுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வாங்க, உங்களுக்கான தலையெழுத்து என்ன மாறுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது உருவாக போகுது. அந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க, உங்களுக்கான மாற்றம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆடி அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிறப்பு சில விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆடி அமாவாசை 2024 எப்போ வருது, மறந்தும் இவற்றையெல்லாம் அன்றைய நாள் செய்துவிடக்கூடாது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலானோருக்கு இது தெரியாமல் இருக்கும். முதல்ல என்னங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆடி அமாவாசையில் எவற்றையெல்லாம் செய்து விடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசை ஆகும். இந்த நாளில் நம்மளை காண்பதற்காகவும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், படையல், தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம். இதனால் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய பித்ருக்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக இந்த நாள் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாம் போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாளாகும். இதனால் திருமணம், குழந்தை பெரு போன்ற நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பது, நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது இந்த நாளில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஐதீகம். ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று. தாட்சாணிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாகும். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம், திதி ஆகியவை நமக்கு முந்தைய 41 தலைமுறையினரை சென்றடையும் என்பது ஐதீகம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்க வழி செய்யும். மேலும் ஆடி அமாவாசை இந்த 2024 ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆடி அமாவாசை என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது அவசியமானது. செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனை நாம் இந்த நாளில் பெற முடியும். அதனால் ஆடி அமாவாசை என்று என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி அமாவாசை என்று வாசலில் கோலம் இடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் அறையை சுத்தம் செய்யவோ, பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. காலை 5 முதல் 6 மணிக்குள்ளே எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும். அப்புறம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜையில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர் படத்திற்கு முன்னாக ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும்.
அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது. அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் 12 மணிக்கு பிறகு தான் உணவளிக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது, இரட்டை இலைகள் போட்டு தான் படையல் இடணும். பித்திருக்கள் போட்டாக்கொள்ள அங்கொன்று இங்கொன்று வைக்கக்கூடாது, ஒரே இடத்துல வைத்து படையல் போட வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையல் இட வேண்டும், அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது. அதே போல் பெண்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் இந்த நாளில் இருக்குது. ஆடி அமாவாசை அன்று நகை வெட்டக்கூடாது, பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது, நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது, பெண்கள் குளித்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும், குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது. ஆடி அமாவாசை படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது. புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதோ விளக்கேற்றுவதோ இந்த நாளுக்கு நல்லது. அதே போல் இந்த நாள் அன்னைக்கு தானம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆடி அமாவாசை என்று 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும். அதாவது 1 கிலோ அரிசி ஒருவருக்கு, 1 கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கு, அரை கிலோ நெய் ஒருவருக்கு, முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என 5 பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும். இந்த 5 தானங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் ஒரு அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும், அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்திரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த 5 தானங்களை கொடுக்கறதுனால நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அதனால் இந்த ஆடி அமாவாசையில் இதெல்லாம் செய்ய மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ உங்கள் ராசிக்கு ஆடி அமாவாசையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ரிஷபராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அன்பாக நீங்கள் ஏங்குமாறி இந்த டைம் அமையுங்க. அதாவது அன்புக்காக ஏங்குற மாதிரி இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நாட்கள் இருக்கும். அனைவரையும் கவர்ந்து விடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறுவீங்க. பேச்சால் எப்பேற்பட்டவரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதிகாரத்தால் யாராலும் விலைக்கு வாங்க முடியாத மாதிரி நீங்கள் உயரத்துக்கு போவீங்க. உங்கள் விரும்பியவரை ஒருபோதும் மறக்காத மாதிரி செயல்படணும். நினைவாற்றல் அதிகமிக்கவர்களாக செயல்படணும். இந்த செயல்படக்கூடிய இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நிறைய பலன் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு தர வேண்டிய பாக்கி தொகைகள் இந்த அமாவாசைக்கு பிறகு ஆரம்பத்திலே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் உங்களுக்கு அலைச்சல்கள் கூடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அதனால் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது. அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தோடு சிறு பயணம் ஒன்றை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த பயணம் மேற்கொள்ளுங்க. அந்த சிறு பயணம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும். அப்புறம் விருந்து விழா என கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும், அதுலேயும் கலந்து கொள்ளுங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எண்ணெய் பதார்த்தங்கள் மற்றும் அதிகமான இனிப்பு பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்குங்க. அது உடல் ரீதியாக உங்களுக்கு நல்லது. அப்புறம் கலைஞர்கள் உங்கள் சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவதில் அதிக கவனம் செலுத்தணும். உங்கள் வாய்ப்புகள் பறிபோகாமல் இருக்க பெரிதும் அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மாணவர்கள் கூட உங்கள் மொத்தமாக படித்து கொள்ளுங்க. தள்ளி போடாமல் அன்றைய பாடங்களை அன்றே படித்து விடுங்க. அப்பொழுது தான் தேர்வின் பொழுது உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற உதவியாக இருக்கும். ஸோ ஒரு டைம் விட்டுட்டு அடுத்த டைம் படிக்கலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா அது நிறைய உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பொழுதே படிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 5, 15, 17 என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா புதன், வெள்ளி, சனி என்று சொல்லப்பட்டிருக்கு. தவிர்க்க வேண்டிய கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய், வியாழன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட கல் பார்த்திங்கன்னா வைரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை, பச்சை என்று சொல்லப்பட்டிருக்கு. தவிர்க்க வேண்டிய நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், சிவப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்ன செய்யணும்னா இந்த அமாவாசைக்கு பிறகு பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு விரதம் மேற்கொண்டு லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி வழிபடுவது மிகவும் நல்லது. வயது முதிர்ந்தவர்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்க. காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு சாப்பிடுவது மிக்க நல்லது. ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களை இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நீங்கள் செய்யணும். இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ ஆடி அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க பாருங்கள். கண்டிப்பாக நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.